இதுதான் இந்த எம்சிபியோட கம்பெனி நேமு. இந்த எம்சிபியில் ஒரு போட்டிருக்கு பாருங்கள், எம்சிபி. இதுதான் பிங்கிறது பிரேக்கர். பவரில் எதனா டிஸ்டர்ப் ஆச்சுனாக்கா இது பிரேக் ஆகிடும். இது கரெக்டாக இருக்குதான்ட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாக்ஸுக்குள்ளே இது மாதிரி தான் இருக்குது. பிரித்து எடுத்துக்குவோம். கவரை பிரிச்சுடுவோம். பிரிச்சுட்டு இந்த பிரேக்கரில் வந்து கரெக்டாக இருக்குதான்னு, லைன் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிப்போம். மல்டிமீட்டரில் பஸ்ஸர் மோடு செட் பண்ணிப்போம். பஸ்ஸர் மோடில் இப்போ ஆஃபில் இருக்குது. ஆன் பண்ணதுக்கப்புறம் செக் பண்ணோம்னா பஸ்ஸர் மோடு வந்து சவுண்ட் வரும். இப்போ நான் பேனல் போர்ட்லேருந்து பழைய ஆன் ஆஃப் கண்ட்ரோல் மட்டும் ஒர்க் ஆகக்கூடிய அந்த என்சியை கழட்டிடுவோம். கழட்டி எடுத்துட்டு இந்த எம்சிபியை ஃபிட் பண்ணிடலாம். இந்த எம்சிபியை லைனை வந்து இது பண்ணிவிட்டு, லைன் கொடுக்கறதுக்கு அந்த ஹோல்ஸ் வர அளவுக்கு நம்ம லூஸ் பண்ணிக்கணும். லூஸ் பண்ணிவிட்டு லைன் கனெக்ஷன் கொடுத்துருவோம். லைன் கொடுத்துட்டோம். லைன் கொடுத்துட்டு அதில் மாட்டிப்போம். இது பழைய என்சி. இது வந்து ட்ரிப்லாம் ஆகாது. இப்போ நம்ம கொடுக்குற கனெக்ஷன் அந்த எம்சிபி வந்து ட்ரிப் ஆகிறதுக்கு நம்ம கொடுக்குறோம். இதை பழசை கழட்டி போட்டுருவோம். லைனை பிரித்தாச்சு. எம்சிபியில் லைனை கனெக்ஷன் கொடுத்துருவோம். ஃபஸ்ட்டு நியூட்ரலில் கனெக்ஷன் கொடுத்துருவோம். அதை கழட்டி அது வந்து ட்ரிப் ஆகாத அந்த என்சி அதை கழட்டி போட்டுட்டு இதை புதுசு எம்சிபியை ஃபிட் பண்ணியாச்சு. உள்ளே ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணிவிட்டு பீஸ் கேரியரை போட்டுட்டு ஆன் பண்ணுவோம். பீஸ் கேரியரை போட்டுருவோம். இப்போ சுவிட்சு ஆன் பண்ணி பார்ப்போம். இப்போ கனெக்ஷன் ஆன் பண்ண போகிறோம். லைட் எரியுது பாருங்கள். எம்சிபி கரெக்டாக வேலை செய்யுது. எம்சிபியோட டயக்ராம் இது தான். தயவு செஞ்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்ல நல்ல எலக்ட்ரிக்கல் வீடியோலாம் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.